இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மயிலாப்பூர் பறக்கும் வழி ரயில் நிலையத்தில் கடந்த 8ஆம் தேதியன்று இரவு 7 மணி அளவில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் அங்குள்ள நகரும் படிக்கட்டில் இறந்து கிடப்பதாக பயணிகள் அருகில் இருந்த நிலைய மேலாளர் அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவான்மியூர் ரயில்வே போலீசார் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த நபரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்தவர் மயிலாப்பூர் பிடாரி கோவில் தெருவைச் சேர்ந்த லூயிஸ் பத்தியாஸ் என்ற 40 வயது பெயிண்டர் என்பது தெரியவந்துள்ளது. லூயிஸ் மதுப்பழக்கம் உடையவர் என்பதால் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 17 ஆண்டுகளாக சாலை, கோயில் வாசல்களில் வசித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. போலீசார் ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சோதித்தபோது அதில் கடந்த 8ஆம் தேதியன்று மாலையில் லூயிஸை ஒருவர் தாக்கி தள்ளிவிட்ட காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனால் முதல் தளத்திலிருந்து 2வது தளத்திற்கு செல்லும் நகரும் படிக்கட்டில் லூயிஸ் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் அந்த மர்ம நபர் அதே ரயில் நிலையத்தில் மூட்டை தூக்கும் வேலை செய்து வந்த திண்டிவனத்தைச் சேர்ந்த 64 வயதான சேட்டு என்பது தெரியவந்துள்ளது. அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் 8ஆம் தேதியன்று மாலையில் சேட்டு மது போதையில் இருந்ததாகவும் அப்போது அங்கிருந்த இருக்கையில் லூயிஸ் படுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏன் இங்கு தூங்குற என சேட் போதையில் கேட்டபோது லூயிஸ் தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் இதனால் ஆத்திரத்தில் தாக்கிய போது லூயிஸ் கீழே விழுந்து இறந்ததாகவும் சேட்டு வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் கொலை எப்படி நடந்தது என்பதையும் சேட்டு போலீசாரிடம் நடித்து காட்டியுள்ளார். பின்னர் கைது செய்யப்பட்ட சேட்டுவை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.